வந்தார் என்று பார்க்கிறோம். அப்போது நல்லா கவனிச்சுக்கணும். நீங்கள் நம்பி இருக்கிற தேவன் உங்களை திருப்திப்படுத்துவதிலே மிகவும் கரிசனையோடு அக்கறை உள்ளவராயிருக்கிறார். 1-2 பேர் தான் ஆமேன்னு சொல்லிக்கோங்க. 1-2 பேர் தான் ஆமேன்னு சொல்கிறோம். நீங்களும் நானும் நம்பி இருக்கிற தேவன் நம்மை திருப்திப்படுத்துவதில் மிகவும் அக்கறை உள்ள தேவன். இப்போவும் 1-2 பேர் தான். சும்மா இருக்கவங்க சும்மா தான் இருக்கும் இல்லையா? இப்போவும் 1-2 பேர் தான். என்ன செய்யுது? வராததை வர வைக்க முடியாது. இங்கேருந்து வந்தால் தான் வர வைக்க முடியும். இல்லாட்டி என்ன செய்யுது? எவ்வளோ தான் சொன்னாலும் என்ன செய்யாது? சுட்டு போட்டாலும் வராதது. ஒரு முறை கூட ட்ரை பண்ணி பார்ப்போம் இல்லையா? நீங்கள் நம்பி இருக்கிற, நான் நம்பி இருக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்துவதிலே மிகவும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இங்கே இருக்க இந்த கூட்டமெல்லாம், இந்த வாலிப பசங்க, யூத் எல்லாம் ஒன்றும் சத்தமே இல்லை. இங்கே இந்த சத்தமே இல்லை. சரி, பரவாயில்ல, வராததை ஆனால் வர வைக்கணும், வரணும். பசங்களா, ஜோசப், அப்போ யார், பிரணாவ், ஜாவேஸ், கிப்சன், அப்புறம் இவன் கெவன், அவங்க சத்தமே வரல. குட்டி பிள்ளைங்க முன்னால் இவ கை கன்னத்தில் வச்சு எழுதிட்டே இருக்கா, ஸ்டோரி எழுதிட்டே இருக்கா. யார்? சாம் தங்கச்சி. ஆமாம், சாம் தங்கச்சி கையில் எழுதிட்டே இருக்கா. நீங்கள் என்னமோ சொல்லுங்கள், என்னுடைய வேலையை நான் எழுதிட்டு இருக்கேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல ஆசீர்வாதமான நேரத்தில் அப்போது ஏன் அதனால்தான் கேட்டோன்னே ஆண்டவர் கடினமானது என்று சொல்லவில்லை. அதிலே திருப்தி ஏற்படுத்த அவர் அக்கறை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு திருப்திப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. வனாந்திரமாக இருந்தாலும் அந்த இடம் கேட்கக்கூடாத காரியங்களை அவர்கள் கேட்டாலும் பாதகம். எப்படிப்பா அது பாதகமான காரியம், அது பாசிபிலிட்டிஸே இல்லை அப்படின்னு நினச்சாலும், நம்முடைய பார்வையில் அப்படி இருந்தாலும், மோசே ஆரோனுடைய பார்வையில் அப்படி இருந்தாலும், தேவனுடைய பார்வையில் அது வெறும் சகஜமாக இருந்தது. சொன்ன இந்த பக்கம் ஒரு 10 கிலோமீட்டர், இந்த பக்கம் ஒரு 10 கிலோமீட்டர், எத்தனை 2 முழம் உயரம், எங்கும் நிலமே காணப்படவில்லை. பூமிக்கு தெரியாதபடி என்ன காடைகளை கொண்டு வந்து போடும்படியாக காண்டோம். திருப்திப்படுத்துகிற தேவன். சின்ன காரியம்தான், வெறும் ஒரு ஆகாரத்துக்குரிய காரியத்தை ஜனங்கள் கேட்டபோது ஜனங்கள் கம்பேர் பண்ணாங்க. எகிப்துக்கும் இந்த வனாந்தரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. எகிப்தில் இருந்தது போல நாங்கள் கம்ஃபர்டபுளாக இங்கே இல்லை என்று சொன்ன ஒரே ஒரு குறையை ஆண்டவர் தம்முடைய திருப்தியான அற்புதத்தின் மூலமாக அவர்கள் திருப்தி அடைய கர்த்தர் உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தமது ஜனத்தை எப்போதும் அவர் திருப்திப்படுத்த விரும்புகிறார். எதை தந்தாலும் திருப்தி அடையும்படி செய்வார். ஆமென் சொல்லுங்க. 2வது, எந்த இடமானாலும், அது வனாந்திரமாக ஆனாலும், மனிதனுடைய பார்வையில் கடினமாக இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் லேசான காரியம், அங்கே அவர் திருப்தி அடைய செய்வார். ஆமென் சொல்லுங்க. எந்த இடமானாலும். 3வது, அங்கே தமது அற்புதத்தை கொண்டு திருப்திப்படுத்துவார். இருப்பது கொஞ்சம் ஆனால் எடுத்தது அதிகம். ஆமென் சொல்லுங்க. கொடுத்தது கொஞ்சம், எடுத்தது அதிகம். ஆமென் சொல்லுங்க. இருந்தது கொஞ்சம் ஆனால் மீந்தது அதிகம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்கள்கிட்ட இருக்கிறது கொஞ்சமாக இருக்கலாம், ஆண்டவருடைய சமூகத்தை சார்ந்து நிற்கும் போது ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பான், அதில் பெருக்கத்தை ஏற்படுத்துவார். அல்லேலூயா. சரி, வராது, நீங்கள் சொல்லவே வேண்டாம். இதுக்கு மேலே ஆமென் யாரும் சொல்லாதீங்க, அது கெட்ட வார்த்தையாக இருக்கும். இதுக்கு மேலே சொல்லிடாதீங்க, சொல்ல வேண்டாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம கவனத்தோடு இங்கே இருக்கணும்னா நம்ம அடிக்கடி அந்த ஆமென் சொல்லிக்கொண்டே இருக்கணும். பரவாயில்ல, நல்ல கீழ்ப்படிஞ்சிட்டீங்க. நல்ல கீழ்ப்படுதல் உள்ள ஆவியை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 4வதாக இந்த காலைவேளையிலே பார்க்க போகிறோம். நீங்கள் தீமையை சந்திக்கிறவர்களாக இருந்தாலும் தீமையை மாற்றி உங்களுக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. தீமையினோடு நான் சந்திக்கிறது, நான் இருக்கிற இடம், எனக்கு இருக்கிறதான சூழ்நிலை, நான் சந்திக்கிற பிரச்சனைகள், என் குடும்ப பிரச்சனை, நான் இந்த சமுதாயத்தில் சந்திக்கிறதான பிரச்சனை, எனக்கு கடன் பிரச்சனை, எனக்கு நெருக்கம், இவ்விதமான நிலைமையில் இருக்கும்போது நடக்குமா? ஆண்டவர் தீமையானாலும் தீமையை நன்மையாக மாற்றி அதிலே திருப்தியை ஏற்படுத்துவார்.
அல்லேலூயா. நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தை ஒரு சில வசனங்களை வாசிப்பீர்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அநேக நாளாய் சூரியனாவது தப்பி பிழைப்போம் என்கிறதான நம்பிக்கை முழுமையாய் அற்று போயிற்று. பலவிதமான தீமையை கண்ட பவுல் ஒருவன் நிமித்தமாய் அந்த பிரயாணத்திலே பெரிய தடைகள், பல பிரச்சனைகள், தப்பி பிழைப்போம் என்கிறதான நிலை இல்லை. அநேக நாட்கள் மழை, அநேக நாட்கள் சூரியனும் சந்திரனும் கீழே வாசிப்பீர்கள் என்றால் அங்கே அடுத்த வசனம் போடுமா, அநேக நாட்கள் அங்கே போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதம் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். மேல வசனத்தை ஒரு 2-3 வருஷம் வாசிக்கலாம். 15 வாசிக்குமா. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்கொண்டு போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகட்டும். அப்படி கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிளைவுதாய் எண்ணப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோட கப்பல் பிரயாணம் அது ஏற்ற பிரயாணம் அல்ல. மழை காரணமாக அவர்கள் ரோமாபுரிக்கு போக வேண்டும். அவ்விதமான பிரயாணம் பட்டார்கள். பிரயாணத்திலே பலவிதமான தடைகள், சூரியனும் சந்திரனும் பார்க்க முடியல. அடுத்த வசனம், அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாக கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெருங்காற்று மலையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எரிந்தார்கள். கடலில் இருந்து சரக்குகள் எரியப்பட்டது. 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். அநேக நாளாய் சூரியனாவது சந்திரங்களாவது காணப்படாமல், நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மலையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை. தீமையை கண்ட பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறது, இந்த பகுதியெல்லாம் எழுதுவது பவுல் தான். பவுல் அப்படி எழுதுகிறான். அந்த கப்பல் பிரயாணம், இன்னைக்கு வழி பிரயாணம், ரோட்டில் ஒரு கார் கெட்டு போச்சுன்னா உதவி கேட்டலாம். ஆனால் கப்பல் அந்த பிரயாணம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்போது இருந்ததான சயின்டிஃபிக் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும் தெரியாது. அப்போது அன்னைக்கு ஒரே பிரயாணம், ஒரு நாடு கடந்து போக வேண்டும் என்றால் கப்பல் பிரயாணம் தான். அந்த பிரயாணத்திலே ரோமாபுரிக்கு கடந்து போக வேண்டும் பவுல். அவன் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று அவியமற்றபடியினால் அந்த பிரயாணத்திலே அவன் ஒரு கைதியாக அவனை அழைத்து கொண்டு போகிறார்கள். பலவிதமான தீமையை சந்திக்கிற மழை, எங்கும் இருள். வசனம் சொல்லுகிற பவுல் எழுதுகிறான், தப்பி பிழைப்போம் என்கிறதான் நம்பிக்கை அற்று போயிடுச்சு. இன்னும் கீழே 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தெல்லாம் வாசிச்சீங்கன்னா 23, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து பாருங்க, அநேக நாட்கள் உணவு சாப்பிடல, ஆனாலும் ஆண்டவர் அவனோடு கூட பேசினார் என்று மற்றவர்களுக்கு சொல்லுகிறான். அவனை ஒரு கைதியாகத்தான் பார்த்தார்கள். அவனோடு கூட போர் சேவகர்கள் இருந்தார்கள். அநேகர் பிரயாணம் பண்ணாலும் கைதியாக பிரயாணம் பண்ணான். தீமைகளினுடைய கடந்து போன பவுல், தீமையை சந்தித்த பவுல். இன்னைக்கு நாம் அநேக நேரங்களில் பாடுகள், பிரச்சனைகள் வரும்போது நம்மை போல பாடுகள் யாருக்கும் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது என்று நாம் நினைக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் சொல்லுகிறான், தப்பி இனி ஒரு பிழைப்புக்குரிய வழியே இல்லை. அப்படிப்பட்ட
தப்பி பிழைப்போம் என்கிறதான் நம்பிக்கையே அற்று போயிற்று. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகள், நம்மை சுற்றி இருக்கிறதான காரியங்கள், பிழைத்து எழும்புவோம் என்கிறதான் நம்பிக்கை இல்லையே. நம்பிக்கை இல்லாமல் போயிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை அவர் நன்மை செய்து நன்மையினால் நம்மை திருப்திப்படுத்துவார். அல்லேலூயா. அங்கே 28ஆம் அதிகாரத்துக்கு கவனத்தை செலுத்தி முதல் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அவசரம் எல்லாம் வாசிங்கம்மா, தவறு இல்லாத வாசிங்க. அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல, அந்த வேளையிலே பிடித்திருந்த மலைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார். பாருங்க, இப்படிப்பட்ட தீமையோடு கடந்து போகும்போது கரை சேர்ப்போம், தப்பி பிழைப்போம் என்கிறதான நிலையிலே அவர்கள் போய் கொண்டிருக்கும் போது கப்பலுடைய அந்த சரக்குகள் எடுத்து கடல்ல போட்டு விட்டாங்க. கப்பலில் இருக்க தளவாடங்கள் எல்லாம் அவங்க தங்களுடைய கைகளால் போட்டுட்டாங்க. ஆனாலும் அவங்க ஒரு மெலித்தா தீவு என்கிறதான ஒரு தீவிலே கரை சேர்ந்தார்கள். எல்லாரும் இறங்கினார்கள். அந்த மெலித்தா தீவு மிகவும் குளிர், பனி, மழை, கடுமையான குளிரில் அருமையான கர்த்தருடைய பிள்ளை. மெலித்தா என்பதற்கு புகலிடம் என்கிற அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. மெலித்தா தீவு, மெலித்தா என்றால் புகலிடம் என்று சொல்லப்படுகிறது. துன்பத்தை, தீமையை சந்தித்த அருமையான இந்த கூட்டத்துக்கு ஒரு பவுல் நிமித்தமாய், அல்லது பவுல் தீமையை சந்தித்தான், அங்கே ஒரு புகலிடத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். அந்த தீவார் அவர்களுக்கு பயங்கரமான உபசாரம் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் சொல்லுகிறது. இப்படி பார்க்கும்போது பவுல் அங்கே குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் போது விறகு எடுத்து நெருப்பில் போடும்போது ஒரு விரியன் பாம்பு அவருடைய கையை பிடிச்சு கொண்டது. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் ஓடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவி கொண்டது. விஷப்பூச்சி கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்திற்கு தப்பித்து வந்தும் இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவளுக்கு இன்னும் என்ன தீமை தான், அங்க தப்பி பிழைச்சிட்டா அப்படின்னு நினைக்கும் போது அங்க ஒரு பாம்பு அவன் கையை பிடிச்சு கடிச்சிருச்சு. அந்த தீவில் ஒரு நம்பிக்கை என்னன்னா, விஷ பாம்பு, அவன் கொலைபாதகன், அவன் சாகக்கூடியவன், சமுத்திரத்துக்கு தப்புனாலும் சாவு அவனை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, அதனால அவன் மறிக்க வேண்டும். அவன் என்ன செய்வான், விஷப்பூச்சி கடிச்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் வாந்தி பண்ணி நுரத்தள்ளி வீக்கம் கண்டு விழுவான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆட்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நாம் இன்னைக்கு துன்பத்தை, தீமையை சந்தித்து, தீமை நிமித்தமாய் நம்முடைய வீழ்ச்சியை எதிர்பார்த்து, ஒரு வழியை கடந்து இன்னொரு வழிக்கு வரும்போது நம்முடைய வீழ்ச்சியை எதிர்பார்த்து நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எப்பொழுது வீழ்வான், இவனுடைய காரியம் எப்பொழுது முடியும் என்று நினைக்கலாம். ஆனால் உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் எல்லா விதமான தீமை இருந்தாலும் தீமையிலிருந்து விடுவித்து நன்மையினாலே நம்மை திருப்திப்படுத்த போதுமானவர். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா, கொஞ்சம் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. இந்த இடத்திலே நன்றாய் கவனிக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அவன் கடலிலிருந்து தப்பி வந்து விட்டான். இப்பொழுது அவனுடைய மரணத்தை எதிர்பார்த்து காத்து கிடக்கிற அந்த தீவார் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாலும், இவன் ஒரு விஷப்பூச்சி கடித்து
இவன் மரணத்துக்கு பாத்திரவான், இவன் கொலை பாதகன், கொலை குற்றம் இவனை விட்டு நீங்கவில்லை என்று அவனை நோக்கி எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. சில மணித்துளிகள் கடந்து போனது. அவன் ஒன்றும் ஆகாமல் இருந்தான். அப்பொழுது நடந்தது என்ன? அவனை கொலைபாதகன் என்று சொன்னவர்கள், கீழே நீங்க வாசிங்களா? கீழே அடுத்த வசனம். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தீமை செய்தவர்கள், உங்களுக்கு சுற்றி தீமை எதிர்பார்த்தவர்கள், கர்த்தர் சொல்லுகிறார், என்ன நன்மை உங்களுக்கு வரும்? உங்களை ஒரு விசேஷித்த பாத்திரமாக, நீங்கள் தேவனுக்கு சமமானவர்களாக அல்லது பரிசுத்தவானாக, நீங்கள் இந்த உலகத்திலே எந்த விதமான காரியத்தினாலே சேதப்படுத்தப்படாதவர்கள் என்கிறதான இடத்திலே கர்த்தர் நம்மை உங்களை எண்ணி வைப்பார். அல்லேலூயா. சுற்றி இருக்கிறதான சூழ்நிலைகளை பார்த்து நாம் தேவனை சார்ந்து கொண்டதாவது பவுல் அவன் சொன்னான், நீ ராயனுக்கு நிற்க வேண்டும். ஆண்டவனுக்கு தரிசனமானார். உங்களுக்கும் எனக்கும் தரிசனமான ஆண்டவர், உங்களுக்கு எனக்கும் வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர். அந்த வாக்குத்தத்தம் எந்த நாளும் மாறாது, அது நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அது வரும். அது தாமதித்தாலும் அது வரும். அது தாமதித்தாலும் காத்திரு. அது பொய் சொல்லாது, அது வரும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலைவெளி அங்கே பவுல் தீமையை சந்தித்து பல நாட்கள் ஆகாரம் பசிக்கலை, பல நாட்கள் குளிரிலும் மரண சூழ்நிலையோடு போராடி கொண்டு நடந்து வந்தவன், மரணம் அவனை தொடர்ந்து வந்து எங்கே பாம்பு, விஷப்பூச்சி, விஷ பாம்பின் மூலமாக, விரியன் மூலமாக அவனை தீண்டினது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் தேவன் அவனுக்கு நன்மை செய்தார். என்ன விதமான நன்மை? இதுவரைக்கும் அறியாத பவுல் அந்த மெலித்தா தீவிலே பவுல் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கான நன்மை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. புதிய ஜனங்கள், அந்த இடத்துல இருக்க புதிய ஜனங்கள், நீங்கள்லாம் ஆமென் சொல்றதுனால இதை கெட்ட வார்த்தை நினச்சிக்காதீங்க, நல்ல வார்த்தை தான். சரியா? ஆண்டவருக்கு மகிமை. கொஞ்சம் பேர் அங்கே தான் சொல்கிறாங்க, இங்கே இருக்கவங்கெல்லாம் பேசாமல் இருக்காங்க. வியூவில் தான் அதுக்கு ஆரம்பிச்சு விடணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றாய் கவனிக்க வேண்டும். அங்கே அவர்களை சுற்றி அந்த புது ஜனங்கள் உபச்சாரம் பண்ணார்கள், அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். ஆனால் பவுலை பார்த்தோன்னே, இவன் ஆகாதவன், இவன் கொலை பாதகன், இவன் மரிக்க வேண்டும், இவன் அவனுடைய சாவை எதிர்பார்த்தவர்கள். ஆனால் இப்பொழுது அவனை பார்க்கிறார்கள். அவனை ஒரு புதிய மனுஷனாக, மனுஷனுக்கு மேலானவனாக, தேவனாக, விசேஷித்தவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, அவனுக்குள்ளாக ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது, அவன் மாற்றப்பட்டவன் என்பதை அவனை பார்த்து அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவன் தேவன் என்று அறிந்து கொண்டார்கள். கர்த்தர் செய்த காரியம் என்ன? பவுலுக்கு நன்மை செய்ய வேண்டும். பவுல் கடந்து வந்த பாதை தீமையா இருக்கிறது. தீமையானாலும் தீமையிலிருந்து அவனை விடுவித்து அவன் நன்மை காண வேண்டும். அந்த நன்மை அவன் திருப்தி, அந்த நன்மையினால் அவன் திருப்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினபடினாலே அங்கே அவனுக்கு நன்மை செய்தார். விஷப்பூச்சி. அதுக்காக தான் என்னது, சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை, நம்ம சர்ப்பங்களை பார்த்தா குதிச்சு ஓடுவீர்கள், தேள்களை பார்த்தா இல்லையா மயக்கம் போட்டு விழுவீர்கள். அப்படி நமக்கு அதுதான் தெரியும் இல்லையா? நமக்கு அதுதான் தெரியும். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதுக்காக போய் சர்பத்து போய் எடுத்துடக்கூடாது. கையில் சர்பத்தை போய் எடுத்துடக்கூடாது. சாவுக்கு எதுவான குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி குடித்தா பரலோகமே சொந்தமேன்னு பாட்டு பாட வேண்டியது தான் இல்லையா? குடிச்சு பார்த்தேன் பாஸ்டர், அப்படி டெஸ்ட் பண்ண அப்படின்னா என்ன செய்யுது? அவ்வளோதான், பாட வேண்டியது தான். ஆகவே அது ஒரு வேளை நம்மை அறியாமலே தெரியாமலே ஒரு வேளை அதை அறிந்திருப்போம் என்றால் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் அவ்விதமான அந்த விஷத்திலிருந்து நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. குடிச்சு பார்க்கலாமே அப்படின்னா நிச்சயமாக எங்கே தான் ஊதணும்? இது தான் ஊதணும். ஆமாம், ஊதிடணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு இல்லை, குடிக்கிறவங்களுக்கு தான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்ல. ஆண்டவருக்கு
மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த நாளிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் அங்கே அந்த விஷ சர்ப்பம் அவனை தீண்டின போது அதில் சேதம் இல்லாதபடினால் இதுவரைக்கும் தீமையை கண்ட பவுல் நன்மையை காணும்படியாக ஆண்டு உதவி செய்தார். பவுலை கனப்படுத்த ஆரம்பிச்சாங்க, அவனை தேவன் என்று அறிக்கை செஞ்சாங்க. பின்னாக நாம் வாசிப்போம் என்றால், அந்த பகுதி முழுவதுமாக வாசிப்பீர்கள் என்றால், தீவுக்கு முதலாளியாகிய புபிலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்துக்கு சமீபமாக இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். இப்போ எங்கே போயிட்டாங்க? இதுவரைக்கும் அந்த கடற்கரையில் இருந்த மீனவ ஜனங்கள், அந்த கடற்கரையில் இருந்த ஜனங்கள் தான் அவனை கவனிச்சாங்க. இப்போ பவுலுக்குள்ளாக விசேஷம் காணப்பட்டபடினாலே அந்த பவுல் அந்த அந்த தீவினுடைய ராஜா, அந்த தீவினுடைய முதலாளி, அந்த தீவுக்கு ஆளுகிறவர் என்ன அவர்களை ஏற்றுக்கொண்டு 3 நாட்கள் அவரை உபசரித்தார்கள். கர்த்தர் பவுல் மூலமாக அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். முதலாவது அவங்க அப்பா சுகம் இல்லாமல் இருந்தாராம், அதுக்கு ஜோமன்னா சுகம் உண்டாச்சு. அந்த மெலித்தா தீவில் இருந்து இதுவரைக்கும் வியாதியோடு யாரெல்லாம் இருந்தார்களோ பவுலை கொண்டு அற்புதமான சுகத்தை கட்டளையிட்டார். பவுல் யாரு? பவுல் யாரு? கைதி. அவனோடு கூட இராணுவம் இருக்கிறது. கைதி என்று அநேகர் அற்பமாய் எண்ணினார்கள். கைதி என்று தீமையான காரியங்கள் அவன் மீது இருந்தது. சுதந்திரம் இல்லாமல் காணப்பட்டது. முன்னாக அதிகாரத்தில் பார்ப்போம் என்றால், தப்பி யாரெல்லாம் நீச்சல் அடித்து போக முடியுமோ போயிடலாம் அப்படின்னு அந்த கப்பல் கேப்டன் நினச்சிருந்தான். ஆனால் மற்றவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்களாம், அப்படி யாராவது போனால் அவங்கள கொலை செஞ்சிடணும் அப்படின்னு நினச்சாங்களாம். ஆனால் ஒருவேளை பவுல் கொலை செய்யப்படுவதற்கும் ஏதுவானவனாய் அந்த கப்பலிலே காணப்பட்டிருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பவுலுக்கு அற்புதம் செய்தார். அதே ஆண்டவர் இந்த காலையில் நவம்பர் மாதத்தின் கடைசி பகுதியிலே உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் செய்ய போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மௌனத்தை கழிச்சு கொஞ்சம் சொல்லுவீங்களா? ஆமேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? கொஞ்சம் கையை உயர்த்தி சொல்கிறா. இந்த கை தெரியுதா? கெவினுக்கு என் கை தெரியுதா? கையை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமாம், கையை உயர்றது, கையை எடுக்கிறது இதெல்லாம் பெரிய கடினமான காரியமாக இருக்குது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தீமை கண்ட பவுல், தீமைக்கு ஏதுவான ஆண்டவர், நன்மையை ஆண்டவர் அவனுக்கு தந்தார். வசனம் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, 3 மாதம் அளவும் அந்த தீவிலே வைத்து கர்த்தர் அவர்களை போஷித்தார். ஆமென் சொல்லுங்க. ஒரு பவுல், கைதி என்ற பவுல் நிமித்தமாய் அந்த எல்லாரும் போஷிக்கப்பட்டாங்க. நீங்க பாருங்க, 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழைக்காலத்துக்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலில் நாங்கள் ஏறி புறப்பட்டு, அதுக்கு முன்னதாக வசனம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே பார்ப்பீர்கள், அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை 3 மாதம் வரைக்கும் புசிக்க நல்ல ஆகாரம் கொடுத்தது மாத்திரமல்ல, இப்போது அந்த இடம் ஒரு ஆரோக்கியமான சுகமான ஒரு சூழ்நிலையை சந்தித்தது. அந்த தீவு ஆரோக்கியமான தீவாக மாறினது. அந்த தீவில் வியாதியஸ்தரம் இல்லை, எல்லாரும் சுகம் பெற்றாங்க. ஆகவே அதற்கு ஈடாக பவுலுக்கும் அந்த கப்பல் ஆட்களுக்கும் உண்டான நன்மை என்ன தெரியுமா? தேவையான எல்லாம் ஏற்கனவே எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. கடலில் சரக்குகள்லாம் தூக்கி போட்டாங்க. சரக்குகளில் தூக்கி போட்டோம், இழந்து போயிட்டோம், இழப்பு அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த மெலித்தா தீவில் மறுபடியும் அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் என்ன செஞ்சாங்க, அங்கே கப்பலில் ஏற்றினார்கள் என்று பார்க்கிறோம். அங்கே அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் இழந்தது பல இருக்கலாம், 11 மாதத்திலே இழந்தது பல இருக்கலாம். அது கிடைக்கும் என்கிறதான் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். கடலில் போட்ட வண்ணமாய் சொல்லுவாங்க, முதல்ல வாயில் போட்ட மாதிரி உங்களுடைய காரியங்கள் இருக்கலாம். கர்த்தர் அற்புதமாய் உங்களுக்கு திரும்ப தருவார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் கண்ட தீமைகள், அது நிமித்தமாய் நீங்கள் இழந்த காரியங்கள், நீங்கள்
மறுபடியும் பெற்றுக்கொள்வோம் என்கிறதான நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். மெலித்தா தீவு என்கிறதான ஒரு தீவை நாம் சந்திப்போம், அதிலிருந்து எங்களுக்கு ஜீவன் வரும் என்று நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். மூழ்கி போகிற நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு எனக்கு நேராய் வருகிறது. இந்த வருடத்தின் கடைசி பகுதியிலே ஆண்டவர் மெலித்தா தீவை காண்பிப்பார். மெலித்தா தீவு உங்களுக்கு ஒரு புகழிடம் தரும். அங்கே நீங்கள் சீராட்டப்படுவீர்கள், அங்கே பாராட்டப்படுவீர்கள், அங்கே உங்களுக்கு நன்மை உண்டாக செய்வார், அங்கே உங்களுக்கு கனம் உண்டாக செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே பல தீமைகளை சந்தித்து அங்கே கீழே வாசிங்கன்னா, கீழே வாசிங்கம்மா, வசனத்தை வாசிங்கன்னா. சிரகூசா பட்டணத்தை சேர்ந்து அங்கே 3 நாள் போதும் தங்கினோம். போதும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளையில, இந்த காலை வேளை வார்த்தை முடிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவர் நாம் மேம்படுவதாக. நன்மையினாலே திருப்திப்படுத்துகிற தேவன். நீங்கள் தீமையினோடே போராடி கொண்டு தீமையினோடே நடந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். பலவிதமான தீமை உங்களை சுற்றி இருக்கலாம். தீமை நிறைந்த மனிதர்களுக்கு மத்தியிலே நீங்கள் வாழலாம். குடும்பத்தாருக்கு மத்தியிலே இருக்கலாம். நீங்கள் சுயமாய் செயல்பட முடியாதபடி பவுலை போல, கட்டப்பட்டவனை போல நீங்கள் இருக்கலாம். கைதியாக பெர்க்மன்ஸ் பாடும்போது அங்கே பாடுவார், கைதியாக கப்பல் ஏறினவன் கேப்டனாக அவன் கடந்து போனான் என்று ஒரு அடியில் பாடுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். நன்மையினாலே ஆண்டவர் உங்களை திருப்திப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. 3 மாத காலங்கள் அந்த மழை காலங்களிலே அந்த பட்டணத்திலே, அந்த மெலித்தா தீவிலே அவர்களை ஆண்டவர் விசேஷ வண்ணமாய் போஷித்தார். அது பெருந்திரள் கூட்டம். அவர்கள் போஷிக்கப்படத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்தார். அப்படி என்றால் நீங்கள் கடந்து போகிற பாதை, நீங்கள் சந்தித்த 11வது மாதத்தின் கடைசி பகுதியிலே இருக்கிறோம். இன்னும் 30 நாட்கள் மாத்திரம் உண்டு. இந்த வருஷத்தை முடிக்க இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு நேராக சொல்லுகிறார், தீமையினூடே கடந்து போனாலும், தீமையினூடே போராடி கொண்டிருந்தாலும், தீமையிலிருந்து விடுவிப்பார் இல்லை என்கிறதான் நிலைமையில நீங்கள் நின்றவர்களாக இருந்தாலும், அங்கே மெலித்தா தீவிலே கர்த்தர் ஒரு பவுலை உயர்த்தும்படியாக, பவுலை திருப்திப்படுத்தும்படியாக, பவுல் நிமித்தமாய் அநேகர் திருப்திப்படுத்தும்படியாக அங்கு ஒரு விரியன் பாம்பு இருந்தது. காரணம் என்ன? பவுல் யார் என்பதை அறிந்து கொள்ள. ஒரு விரியன் பாம்பு கடிச்சனால்தான் பவுல் யார் என்பது. சாதாரணமாக இருந்திருந்தா எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் பவுல் யார் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தருடைய பிள்ளையில சில தீமைகளின் மத்தியிலும் உங்களுக்கு நன்மை உண்டாக செய்வார். ஆமென் சொல்லுங்க. சில வியாதிகள் உங்களுக்கு இருக்கலாம். வியாதியின் மத்தியிலே உங்களுக்கு நன்மை உண்டாக செய்வார். ஆமென் சொல்லுங்க. சில இழப்புகள் இருக்கலாம். இழப்புகள் மத்தியிலே உங்களுக்கு நன்மை உண்டாக செய்வார். அந்த நன்மை எப்படிப்பட்ட நன்மையா இருக்கும்? அது திருப்தி அடைகிற நன்மையா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த நல்ல காலை வெள்ளை வார்த்தை முடிக்கிற இந்த வருடத்தின் கடைசி, அதாவது இந்த 11வது மாதத்தின் கடைசி செய்தி உங்களுக்கு சொல்லுகிறது. தீமையோ கடந்த வாரத்தில் பார்த்த வனாந்தரத்திலே அற்புதம் செய்தார். தம்முடைய ஜனங்களை திருப்திப்படுத்தினார். இருந்தவைகள் கொஞ்சம், எடுத்தவைகள் அதிகமாக என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு உங்களோடு கூட சொல்லுகிற காரியம், நீங்கள் தீமையோடு போராடி கொண்டதாலும் தீமைகளுக்கு மத்தியிலே உங்களை நன்மையினால் திருப்திப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த வார்த்தையின்படி உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தெய்வ சமூகத்தை, ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் பரலோக தேவனே, இந்த வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கடந்து போகிற பாதை தீமையினோடு, தீமை செய்கிற மனிதர்களுக்கு முன்பாக இழப்பு, மீண்டெடுக்க முடியாத ஒரு கப்பல் பிரயாணத்தை போல எங்களுடைய பிரயாணங்கள் இருக்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய பிரயாணங்கள் கடினமாக இருக்கலாம். எங்கள் கண்களுக்கு முன்பாக சரக்குகள் இழந்திருக்கலாம், தளபாடங்கள் போயிருக்கலாம், எங்களுடைய ஜீவன் தப்பி பிழைப்போம் என்கிறதான நம்பிக்கை கூட போயிருக்கலாம். ஆண்டவரே, ஆனாலும் ஒரு பவுல் நிமித்தமாய் அந்த கப்பல் பிள்ளை ஜோமனுங்க பேசிட்டு இருக்காதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், வாலிப பிள்ளைங்க, நீங்கள் பேசிட்டு இருக்கக்கூடாது.
ஜெபம் பண்ணுங்க. நீங்க பேசுறது எனக்கு கேட்குது. ஆண்டவரே, ஒரு பவுலை கனப்படுத்தணும், அதற்காக ஒரு மெலித்தா தீவு. ஒரு பவுலுக்கு நன்மை செய்யணும், அதற்காக ஒரு மெலித்தா தீவு. ஆண்டவரே, அங்கே சாதாரணமா பவுல் நடத்தப்படல. ஆண்டவரே, அங்கே விரியன் பாம்பினாலே கடிக்கப்பட்டு விஷச்சந்தினாலே தீண்டப்பட்டவனாய் காணப்பட்டான். பவுலுக்கு நன்மை செய்யும்படியாக அங்கே அவிதமான பாதையிலே பவுலை நடத்தினீங்க. இன்றைக்கு நாங்களும் பலவிதமான கடினமான பாதையிலே நடத்தப்படுகிறோம். ஏன் இந்த பாதை, ஏன் இந்த கடினம், ஏன் இந்த அசாதாரணமான சூழ்நிலைகள், ஏன் இந்த அவமானங்கள், ஏன் இந்த நிந்தைகள்? இப்படி பல நாட்கள் நாங்கள் கேள்விகளோடு கடந்து போன நாட்கள் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, ஒரு சின்ன மெலித்தா தீவு பவுலை நன்மைக்கு எதுவானவனாக, நன்மையினால் திருப்தி அடையும்படியாக பவுல் நிமித்தமாய் அநேகர், அந்த கப்பல் பிரயாணத்திலே வந்த அநேகர் போர்ச்சேவகராய் இருந்தவர்கள், 100 அதிபதியாய் இருந்தவர்கள், அவனை துன்பப்படுத்தினவர்கள் கூட பவுல் நிமித்தமாய் 3 மாத காலம் அங்கே போஷிக்கப்பட்டார்கள். ஆண்டவரே, பவுல் நிமித்தமாய் தேவன் விசேஷித்தமானவன் என்று பவுல் நிமித்தமாய் அநேகர் விசேஷமானவர்களாக எண்ணப்பட்டார்கள், கனப்படுத்தப்பட்டார்கள். ஆண்டவரே, அப்பா, சின்ன காரியங்கள் தான் ஆண்டவரே, ஆனால் உம்முடைய திட்டங்கள் அது அளவிட முடியாததாய் இருக்கிறது. இப்போதும் எல்லா குடும்பங்களை, ஒவ்வொரு தனி நபரை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, தீமைகள் அவர்களை சூழ்ந்து கொண்ட நேரமாய் இருக்கலாம், தீமையோடு போராடி கொண்டு இருக்கிறவர்களாய் இருக்கலாம். நீங்க தான் என் ஜனங்களுக்காய் வைத்த நன்மை, அது திருப்தி படுத்துகிற நன்மை என்று சொன்னபடி நீங்க தான் உங்களை எல்லா விதமான பாதகமான சூழ்நிலையிலிருந்து தற்காத்து விடுவித்து தூக்கி எடுத்து, ஆண்டவரே அப்பா, ஒரு ஆசீர்வாதமான பாதையிலே ஆண்டவரே நடத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தூரத்திலிருந்து எப்பொழுதெல்லாம் இந்த வார்த்தை கேட்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு நன்மை வரட்டும். அந்த நன்மை அவர்களை திருப்திப்படுத்துகிற நன்மையாக இருக்கட்டும். உங்கள் தயவுள்ள கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறேன். ஒருவேளை வியாதி என்கிறதான தீமையோடு, ஒருவேளை கடன் என்கிறதான தீமையோடு, அவமானம் என்கிறதான தீமையோடு போராடி கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கலாம். எழும்பி வருவோம் என்கிறதான ஒரு நிச்சயமற்ற, இனி வீழ்ந்து போனது வீழ்ந்த தான் என்கிறதான் நிலையில இருக்கலாம். இல்லப்பா, தூக்கி எடுங்க. நீங்க தூக்கி எடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. உங்க அற்புத கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஒரு முறை பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து கனப்படுத்துங்க. உங்களுடைய நாமத்தை மயப்படுத்துங்க. நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட காலை விளைக்கான எல்லா புகழும் துதியும் சோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம்.